பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ எனச் சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் அன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒருவன் உறுதியாக நம்புகிற போது அவனுக்கு அப்பாற்பட்ட சக்தியொன்று அவனிடத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசுவை அணுகிச் சென்றவர்கள் குணமடையவும் பாவங்களிலிருந்து விடுபடவும் இறப்பிலிருந்து உயிர் பெறவும் செய்தது நம்பிக்கையே. இன்றைய நற்செய்தி வாசகமும் நம்பிக்கையால் குணம் பெற்ற இருவரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 12 ஆண்டுகளாக தீராத இரத்தப்போக்கினாலே வருந்திய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையிலே தொடுகிறாள், குணமும் பெறுகிறாள். இறந்த என் மகள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்று தொழுகைக்கூட தலைவன் நம்பினான். அவர் மகளும் உயிர் பெறுகிறாள். இயேசுவின் ஆடையை தொட்ட பெண் 2 விதமான வியாதிகளால் பீடிக்கப்பட்டிருந்தாள். முதலாவது பெரும்பாடு என்கிற உடல் சார்ந்த வியாதி அவளை துன்புறுத்தியது. இரண்டாவதாக மனவிரக்தி என்ற வியாதியும் அவளை ஆட்டி படைத்தது. அதாவது தனது நோயின் காரணமாக மற்றவர்களோடு உறவாட முடியாமல் ஏற்பட்ட மனவருத்தம் ஒருபுறம், மருத்துவர் பலரிடம் சென்று எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாமல் கைவிடப்பட்டதால் ஏற்பட்ட பரிதாப நிலை மற்றொரு புறம். இவை இரண்டும் அவளை மனவிரக்தி என்ற மனவியாதிக்குள்ளே தள்ளிவிட்டன. ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பது போல இந்த 2 வியாதிகளையும் அவள் ஒரே ஆயுதத்தால் தகர்த்தெறிந்தாள். அவள் பயன்படுத்திய ஆயுதம் நம்பிக்கை. எனவேதான் இயேசு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்கிறார். நம்பிக்கை என்கிற ஆயுதத்தோடு இறைவனை அணுகிறவர்கள் அவர் சம்மதம் தெரிவிக்கும் முன்னமே அவரிடமிருந்து வல்லமையை பறித்தெடுக்கிறார்கள். நம்பிக்கையோடு அணுகிறவர்களுக்கு இறைவன் இல்லை என்கின்ற பதிலை ஒருபோதும் கொடுத்ததே இல்லை என்பதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். எதை இழந்து நின்றாலும் நம்பிக்கை நம்மோடு இருக்கிற வரையில் இருளில் அது ஒளியாகும், காற்றிலும் நடக்க அது துணையாகும், இதயத்திற்கு அது பலமாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எந்த உலகில் எப்போதும் தன்னுடன் வைத்திருக்க வேண்டிய பொக்கிஷம் இந்த நம்பிக்கை மட்டும்தான் என்ற எண்ணப்பாட்டோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே. ஆமேன். ஆமேன்.